Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஒயிட் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு 1/2 kg நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 times இல்லைனா 3 times நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டிடுங்க தண்ணியெல்லாம். இப்போ இதில் வந்து 1 tablespoon அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 tablespoon அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இது மட்டும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour அப்படியே வந்து இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அந்த பெப்பரோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து சிக்கனுக்குள்ளே போகட்டும். இது அப்படியே இருக்கட்டும் 1/2 hour. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 tablespoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு 2 போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து அரைக்க தான் போகிறோம், ஸோ அதனால் இப்படி இருந்தாவே ஓகே. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் கழிச்சு இதில் வந்து முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க முந்திரி, இல்லைனா ஒரு 10 முந்திரி அந்த மாதிரி போட்டுக்கோங்க போதும். இது கூடவே பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பெப்பர் வேறு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை மிளகா ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த வெங்காய ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து வேணால் தண்ணி வந்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதாங்க நமக்கு வெங்காய பேஸ்ட்டு. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து மறுபடியும் அதே பேனில் வந்து ஒரு 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய் ஒரு 5 போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 5, மிளகு ஒரு 5-6 போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு tablespoon போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்டோட ஸ்மெல் வந்து போகணும். ஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம். அதில் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் ஊற்றி வதக்கிக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணது தான், இருந்தாலும் ஒரு 2 minutes நல்லா வதக்கிக்கோங்க. ஏதாச்சும் பச்சை வாசம் இருந்துச்சுன்னா போயிடும்.
ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் அப்படியே போட்டுடலாம். நல்ல ஒரு 1/2 hour நல்லா வந்து ஊறிடுச்சு அது பெப்பரோட. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு சிக்கன் வேகையும் வந்து தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும். ஒரு 5 minutes ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 1 tablespoon அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 tablespoon அளவுக்கு சீரகப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 tablespoon போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகா பேப்பர் எல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 10 minutesக்கு வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. நல்லா வந்து சிக்கன் நல்லா வேகட்டும். 10 minutes கழிச்சு பாருங்கள் நல்லா வந்து வெந்துடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல் எல்லா ஸ்மெல்லும் வந்து போயிடுச்சு. 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடுங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து தயிர் வந்து ஒரு 2 tablespoon அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிடுங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 5 minutesக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நமக்கு சிக்கன் ஒயிட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், வந்து குயிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.